தமாஸ்கஸில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்குப் பிறகு ட்ரூஸை பாதுகாப்பதாக சிரிய ஜனாதிபதி சபதம் செய்கிறார். செய்திகள். தமாஸ்கஸில் இஸ்ரேலிய தாக்குதல்களுக்குப் பிறகு சிரிய ஜனாதிபதி ட்ரூஸை பாதுகாப்பதாக சபதம் செய்கிறார். ட்ரூஸ் சிறுபான்மையினருக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைப்பதாக அஹ்மத் அல்ஷாரா சபதம் செய்துள்ளார். டமாஸ்கஸில் இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்களுக்குப் பிறகு சிரியாவின் டமாஸ்கஸில் இஸ்ரேலிய வான்வழித் தாக்குதல்கள் புதன்கிழமை ஜூலை 16, 2025 அன்று சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடம் பெரிதும் சேதமடைந்துள்ளது. கைத் அல்சாயதேபி ஜூலை 17, 2025 அன்று வெளியிடப்பட்டது. ஜூலை 17, 2025 சிரிய ஜனாதிபதி அகமது அல்ஷாரா நாட்டின் ட்ரூஸ் குடிமக்களையும் அவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பது ஒரு முன்னுரிமை என்று கூறியுள்ளார். ஏனெனில் தெற்கில் மதவெறி வன்முறையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் டமாஸ்கஸில் நடந்த கொடிய இஸ்ரேலிய தாக்குதல்களுக்குப் பிறகும் உள்ளூர் தலைவர்கள் சுவைடா நகரத்தின் பாதுகாப்பை கட்டுப்படுத்துவார்கள் என்று அவர் அறிவித்தார். ட்ரூஸ் ஆயுதக் குழுக்கள், பெடோயின் பழங்குடியினர் மற்றும் அரசாங்க படைகளுக்கு இடையே பெரும்பாலும் ட்ரூஸ் நகரமான சுவேடாவில் 360க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்ட கடுமையான மோதல்களை உரையாற்றும் போது வியாழக்கிழமை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான உரையில் சிரிய தலைவர் இந்த அறிக்கைகளை வெளியிட்டார். இங்கிலாந்தை தளமாக கொண்ட போர் கண்காணிப்பாளரான சிரிய மனித உரிமைகள் ஆய்வகத்தின்படி 360க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். கலிபோர்னியாவில் அதிவேக ரயில் பாதைக்கு டிரம் நிர்வாகம் $4 பில்லியன் நிதியை வழங்குகிறது. கலிபோர்னியாவில் நீண்ட காலமாக தாமதமாகி வரும் அதிவேக ரயில் பாதைக்கு $4 பில்லியன் நிதியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். இந்த திட்டத்தை ஒரு பூண்டோகிள் மற்றும் எங்கும் செல்லாத ரயில் என்று விமர்சித்தார். லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சான் பிரான்சிஸ்கோவை இணைக்கும் பேரழிவு தரும் அதிக விலை கொண்ட முன்மொழியப்பட்ட ரயில் பாதையிலிருந்து வரி செலுத்துவோரை விடுவித்ததாக டிரம் புதன்கிழமை ஒரு சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்தார். இது தாமதங்கள் மற்றும் செலவு அதிகரிப்புகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. கத்தார் பிரதமருக்கு டிரம் தனிப்பட்ட விருந்து அளிக்கிறார். பஹ்ரைன் இளவரசரை சந்திக்கிறார். காசா போர் நிறுத்தத்தை உறுதி செய்தல் மற்றும் வளைகுடா பிராந்தியத்துடன் இராஜதந்திர உறவுகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பிராந்திய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்வதற்கான அமெரிக்க முயற்சியின் ஒரு பகுதியாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கத்தார் பிரதமருக்கு ஒரு தனிப்பட்ட விருந்து அளித்து வெள்ளை மாளிகையில் பஹ்ரைன் இளவரசரை சந்தித்தார். கத்தார் பிரதமரும் நாட்டின் ஆளும் குடும்ப உறுப்பினருமான ஷேக் முகமது பின் அப்துரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி புதன்கிழமை மாலை டிரம்புடன் ஒரு தனிப்பட்ட விருந்து வைத்தார். இந்த உணவுக்கு முன் டிரம் ஓவல் அலுவலகத்தில் பஹ்ரைன் இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலியாவை சந்தித்தார். காசா மீதான இஸ்ரேலின் போர் உட்பட பிராந்தியத்தின் மிக முக்கியமான மோதல்களில் பகிர்ந்து கொள்ள சிறிய முன்னேற்றம் இருந்த போதிலும் பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு வாகனமாக இராஜதந்திர உறவுகளை ஊக்குவிப்பதில் டிரம் புதன்கிழமை அதிக கவனம் செலுத்தினார். இராஜதந்திர மற்றும் இராணுவத் துறைகளில் ஈரான் நன்கு வலிமை பெற்றுள்ளது. தலைவர் புதன்கிழமை நீதித்துறை அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது தலைவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். வாஷிங்டனின் முன்மொழிவின் பேரில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய போர் நிறுத்தப்பட்ட ஒரு மாதத்திற்கும் குறைவான காலத்திற்குள் அமெரிக்காவும் ஒரு கட்டத்தில் நேரடியாக போரில் ஈடுபட்டது. ஏற்கனவே தாக்கப்பட்ட ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான அமெரிக்க இராணுவ தளமான கத்தாரில் உள்ள அல் உதைத் விமானத் தளத்தை தாக்குவதன் மூலம் ஈரான் பதிலளித்தது. தனது சமீபத்திய சந்திப்பின் போது ஆயத்துல்லா கமேனி திணிக்கப்பட்ட போரில் ஈரானிய தேசத்தின் மகத்தான சாதனையை பகுப்பாய்வு செய்தார் மற்றும் ஆக்கிரமிப்பாளர்களின் கணக்கீடுகள் மற்றும் திட்டங்களின் சரிவை எடுத்துக் காட்டினார். அன்பான ஈரானை பாதுகாப்பதில் பல்வேறு அரசியல் மற்றும் சித்தாந்த நிறமாலைகளில் ஈரானிய மக்களின் அற்புதமான ஒற்றுமையை குறிப்பிடுகையில் அவர் வலியுறுத்தினார். இந்த தேசிய ஒற்றுமையை பாதுகாப்பது அனைவரின் பொறுப்பாகும். 12 நாள் போரில் மக்களின் மகத்தான செயல் தேசிய உறுதிப்பாடு மற்றும் தன்னம்பிக்கையிலிருந்து உருவானது. அமெரிக்கா மற்றும் அதன் சியோனிஸ்ட் ஆட்சி போன்ற ஒரு சக்தியை எதிர்கொள்ளத் தயாராக இருக்கும் மனப்பான்மை மிகவும் மதிப்புமிக்கது என்று ஆயத்துல்லா கமேனி கூறினார். ஈரானிய தேசம் பலவீனமான பக்கமாக எந்த அரங்கிலும் ஒருபோதும் நுழையாது என்பதை நண்பர்கள் மற்றும் எதிரிகள் இருவரும் உணர வேண்டும் என்று தலைவர் வலியுறுத்தினார். அவர் தொடர்ந்தார், எங்களிடம் தேவையான அனைத்து கருவிகளும் உள்ளன, பகுத்தறிவு மற்றும் இராணுவத் திறன். எனவே ராஜதந்திரத்துறையிலோ அல்லது போர்க்களத்திலோ நாம் எப்போது அடியெடுத்து வைத்தாலும் கடவுளின் கிருபையால் நாம் பலத்துடன் நுழைவோம். அமெரிக்க உத்தரவின் பேரில் பாங்கு லிபன் அல்கார்ட் அலசானை அரக்கத்தனமாக சித்தரிக்கிறது.
முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்த காசாவின் ஒரே கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியது. இஸ்ரேலிய படைகள் காசாவின் ஒரே கத்தோலிக்க தேவாலயத்தின் மீது குண்டுவீச்சு நடத்தி 3 பேரை கொன்று குறைந்தது 10 பேரை காயப்படுத்தியதாக முற்றுகையிடப்பட்ட பகுதியில் இராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்ததால் ஜெருசலேமின் லத்தீன் பேட்ரியார்ச்சேட் தெரிவித்துள்ளது. காசா நகரில் உள்ள லத்தீன் மடாலய தேவாலயத்தில் புனித குடும்ப தேவாலயம் என்று அழைக்கப்படும் வியாழக்கிழமை நடந்த தாக்குதலின் விளைவாக குறைந்தது ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக பேட்ரியார்ச்சேட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தேவாலயத்தின் பாதிரியாரும் லேசான காயமடைந்ததாக அது மேலும் கூறியது. கத்தோலிக்க தொண்டு நிறுவனமான கரிட்டாஸ் ஜெருசலேமின் கூற்றுப்படி தேவாலய வளாகத்தில் உள்ள ஒரு கரிட்டாஸ் கூடாரத்திற்குள் உளவியல் ரீதியான ஆதரவை பெற்று வந்த 60 வயது பெண்மணியும் கொல்லப்பட்டவர்களில் அடங்குவர்.